ரகசியமா ரூட்ட போட்டு கடத்தணும் ஓகே, நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா நியூ அலைட்மோஷனோட லிங்க் வந்து ஒர்க் ஆகுறதில்ல. அது எப்படி ஃபஸ்ட்டு இம்போர்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓல்டு லிங்க் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இம்போர்ட்டும் பண்ண முடியல, எக்ஸ்போர்ட்டும் பண்ண முடியல. இப்போ வந்து நியூ லிங்க் தான் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகும். அதை வந்து எப்படி ஈஸியாக ஒர்க் பண்ண வைக்கிறதுன்னு நான் சொல்கிறேன். வீடியோ மட்டும் கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது லிங்க்கை வந்து எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா அலைட்மோஷனை லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆப் இன்ஃபோ மாதிரி ஒரு ஐக்கான் இருக்கும். இன்ஃபோ மாதிரி ஒரு ஐக்கான், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வரும். இல்லை செட்டிங்ஸில் போயிட்டு ஆப் இன்ஃபோம்லேருந்து போய்க்கோங்க. இதில் வந்து ஓப்பன் பை டிஃபால்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் ஸ்க்ரீனில். அந்த ஓப்பன் பை டிஃபால்ட்டுங்கிற ஆப்ஷன் வந்து ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அதில் ஓப்பன் சப்போர்ட் லிங்க்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஓப்பன் சப்போர்ட்டட் லிங்க்ஸ்னு இருக்கும். அதை எனேபிள் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா வெரிஃபைடு லிங்க்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா ஒரு 6 லிங்க்ஸ் 7 லிங்க்ஸ் வரும். அந்த எல்லா லிங்க்ஸையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் செக் பாக்ஸ் யூஸ் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓப்பன் பண்ணல பார்த்தீங்கன்னா செக் பாக்ஸஸ் இங்கே வரும். எல்லாமே செக் பாக்ஸஸ் வந்து டிக் பண்ணிக்கோங்க, செலக்ட் பண்ணிக்கோங்க. எல்லாமே டிக்கில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. எல்லா லிங்க்கும் பார்த்தீங்கன்னா டிக்கில் இருக்கிற மாதிரி பார்த்துங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களால் எல்லா லிங்க்கும் ஆக்சஸ் பண்ண முடியும். இதை வந்து மறக்காமல் ஃபஸ்ட்டு வந்து பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் இம்போர்ட் பண்ணியில் இந்த மாதிரி வரும். இதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா இந்த லிங்க் அப்படியே மேலே காப்பி பண்ணிக்கோங்க. மேலே வந்து குரோம் ஆப்ஷன் இருக்கும். அங்கே வந்து ஜஸ்ட்டு காப்பி பண்ணுற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு காப்பி பண்ணிக்கோங்க. இப்போ வந்து உங்கள் வாட்ஸ்அப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் வந்து உங்களுக்கு நீங்களே சென்ட் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி சென்ட் பண்ணிக்கோங்க. சென்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா ப்ரீசெட்டை செலக்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அலைட்மோஷன் வந்து இம்போர்ட் ஆயிரும். இந்த 2 மெத்தடையும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஒர்க் ஆகும். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் ப்ரீசெட்டை டேரெக்டாக இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நீங்கள் வந்து ப்ரிவியூ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். வீடியோ மட்டும் கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ வாட்ச் பண்ணிட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுங்கள். அப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது நோட்டிஃபிகேஷன் வந்து டேரெக்டாக உங்களுக்கு வரும். ஓகே, இப்போ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு இந்த வீடியோக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ப்ரீசெட் வந்து கொடுத்துருப்பேன், ஃபுல் ப்ராஜெக்ட் ப்ரீசெட்னு. அந்த ப்ரீசெட் வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன், ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ப்ரீசெட் லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து எது வேணால் யூஸ் பண்ணி பார்க்கலாம். இதில் QR இமேஜஸும் பார்த்தீங்கன்னா நான் வந்து கொடுத்துருக்கேன். அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு இதில் என்ன பண்ணுறீங்கன்னா இதில் ரைட் சைட் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் மாதிரி ஒரு ஐக்கான் இருக்கும். அந்த ஐக்கானை வந்து ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் கேமரா மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். அதை செலக்ட் பண்ணிவிட்டு 3D ஆப்ஷன் வந்து ஃபஸ்ட்டு எனேபிள் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 3D ஆப்ஷன் வந்து எனேபிள் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் நான் என்னென்ன சொல்கிறேனோ அதை மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா இந்த வீடியோவை நீங்கள் எடிட் பண்ணி முடிச்சிருவீங்க. ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் வீடியோ மட்டும் கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குற மாதிரி இருக்கும். அதனால் வீடியோ மட்டும் கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இதில் டெக்ஸ்ட்டெல்லாம் நான் ஆட் பண்ணியிருப்பேன். அந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிட்டு எடிட் டெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் போய்க்கோங்க. இதில் மேலே பார்த்தீங்கன்னா இம்போர்ட் ஃபாண்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான ஃபாண்ட்டை வந்து இதில் நீங்கள் செலக்ட் பண்ணி இம்போர்ட் பண்ணிக்கோங்க. மொத்தம் இதில் பார்த்தீங்கன்னா 3 ஃபாண்ட் வந்து கொடுத்துருப்பேன். இந்த 3 ஃபாண்ட்டையும் பார்த்தீங்கன்னா அலைட்மோஷனில் வந்து நீங்கள் இம்போர்ட் பண்ணணும். மறக்காமல் பார்த்தீங்கன்னா இந்த 3 ஃபாண்ட்டையும் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இதோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஆல் மெட்டீரியல் வந்து கொடுத்துருக்கேன். அதில் போயிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபாண்ட்டை டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு அந்த ஃபாண்ட்ஸை வந்து டேரெக்டாக பார்த்தீங்கன்னா இதில் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிங்கனாவே ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் வந்து இம்போர்ட் ஆயிரும் அலைட்மோஷனில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நீங்கள் டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிங்கனாவே அந்த ஃபாண்ட்டோட நேம் பார்த்தீங்கன்னா மேலே வரும். அதை செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு ஃபாண்ட் வந்து சேஞ்ச் ஆகலைன்னா என்ன பண்ணுறீங்கன்னா எடிட் டெக்ஸ்ட்டில் வந்து போய்க்கோங்க. ஜஸ்ட் அந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் டெக்ஸ்ட்டில் போயிட்டு அதோட ஃபாண்ட்டோட சைஸை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி பாருங்கள். அதை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிங்கனாவே போதும், ஈஸியாக பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் வந்து சேஞ்ச் ஆயிரும். மொத்தம் பார்த்தீங்கன்னா இதில் 3 ஃபாண்ட் கொடுத்துருப்பேன். இந்த 3 ஃபாண்ட்டையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்ப சிம்பிள் தான். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டெக்ஸ்ட்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு டெக்ஸ்ட்டாக செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் டெக்ஸ்ட்டில் போயிட்டு உங்களுக்கு தேவையான ஃபாண்ட்டை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஸ்க்ரால் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு ஃபாண்ட்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க, சேஞ்ச் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு
இதில் லிரிக் எல்லாமே பார்த்தீங்கன்னா நானே டைப் பண்ணி வச்சுருப்பேன். இதில் நீங்கள் வேறு எதுவுமே சேஞ்ச் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபாண்ட்டு மட்டும் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை மறக்காமல் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணணும். ஒவ்வொரு டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணணும். மறக்காமல் பார்த்தீங்கன்னா கடைசி வரலும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்லாமே சேஞ்ச் பண்ணிட்டேன். நீங்களும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒவ்வொரு டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் ஆல்ரெடி முன்னாடி இம்போர்ட் பண்ணிட்டீங்கன்னா சில டைமில் பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆயிரும். சப்போஸ் உங்களுக்கு சேஞ்ச் ஆகலைன்னா இந்த மெத்தட் யூஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கோங்க ஃபாண்ட்டை. அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட்டு நாம் என்ன பண்ண போகிறோம்னா இதில் வந்து 2 PNGs இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு பாயோட PNG இருக்கும், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கேலோட PNG இருக்கும். நெக்ஸ்ட் அப்படியே மேலே ஸ்க்ரால் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா அந்த 2 PNG இருக்கும். ஃபஸ்ட்டு ஏதாச்சும் ஒரு PNG வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். கலர் அண்ட் ஃபில்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதில் போய்க்கோங்க. இல்லை ஸ்டார் ஐக்கான இருக்கும் ரைட் சைடு, அந்த ஸ்டார் ஐக்கானை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான PNGs வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த PNGs வந்து நார்மல் இமேஜ்லேருந்து PNGs எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுன்னா ஃபோட்டோ ரூம்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்கும் ப்ளே ஸ்டோரில், அதில் வந்து போய்க்கோங்க. ஃபோட்டோ ரூமில் போயிட்டு உங்களுக்கு தேவையான இமேஜை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா போதும். ஆட்டோமேட்டிக்காக அது வந்து பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணி PNG கொடுத்துரும். நெக்ஸ்ட்டு இதே மாதிரி தான் பாயோட PNG இருக்கும், அதையும் செலக்ட் பண்ணிவிட்டு கலர் அண்ட் ஃபில்ல வந்து போய்க்கோங்க. ஸ்டார் ஐக்கானை கொடுத்து இந்த PNG நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணணும். மொத்தம் 2 PNG பார்த்தீங்க. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். 2 PNG மறக்காமல் ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னு தெரியும், நம்ம எல்லாமே எடிட் பண்ணி முடிச்சிட்டோம். ரொம்ப சிம்பிளாகவே ஜஸ்ட்டு ஒரு 2-3 ஸ்டெப்லேயே நம்ம எடிட் பண்ணி முடிச்சிட்டோம். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா எல்லா ப்ரீசெட்டோட லிங்க்கும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஆல் மெட்டீரியலில் பார்த்தீங்கன்னா கியூஆர் இமேஜஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன், அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ளஸ் எக்ஸாம்பிளும் கொடுத்துருக்கேன் ஆல் மெட்டீரியலில். லிங்க்கும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன், ப்ரீசெட் லிங்க்கும், அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒன்றாச்சும் இம்போர்ட் ஆகும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோட ஃபீட்பேக் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. இதுவரையில் நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ வாட்ச் பண்ணிட்டீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். அப்போ தான் பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது டேரெக்டாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். டேரெக்டாக நீங்களும் ப்ரீசெட் யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் பார்த்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, எக்ஸ்போர்ட் வந்து இந்த ஃபார்மெட்டில் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. ரெசல்யூஷன் 1080p வச்சுட்டு கோடிக் ஃபஸ்ட் செலக்ட் பண்ணிவிட்டு ஃப்ரேம் ரேட் இந்த ஃபார்மெட்டில் வச்சுட்டு எக்ஸ்போர்ட் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக எக்ஸ்போர்ட் ஆகும். ஓகே, இப்போ நம்ம எல்லாமே எடிட் பண்ணி முடிச்சாச்சு. இந்த வீடியோ அவ்வளோதான். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.